தாமரையின் காதல் அத்தியாயம் 15. பொறுக்குமா அதற்கு மேல்? ஐயோ என்றது அவள் குரல் அல்லவா? தீயானாலும் பாயத் தூண்டும் தேன் குரல் அல்லவா அது? யமனுடனும் மோதச் செல்லும் இன்குரல் அல்லவா? தாமரை, பயப்படாதே, குரல் கொடுத்தான் காஞ்சிபுரத்தான். நான் வந்திருக்கிறேன், நான் தான், தெரிகிறதா? அவள் உயிரோடுதான் இருக்கிறாள். தீயின் கொழுந்துகள் பேயாட்டமாடின. நாக்கை நீட்டி நீட்டி இரை தேடும் நாகத்தைப் போல சுழன்று சுழன்று நுழைந்தன நெருப்பின் பல்லாயிரம் கரங்கள். தொலைவில் ஆரவாரம் கேட்டது. புகை சூழ்ந்த நெருப்பும் பெண்ணிடம் சொன்ன ரகசியமும் ஒன்றுதானோ? பரவி விட்டது போலும். யார் யாரோ ஓடி வரப்போகிறார்களே. கதவை நோக்கி ஓடினான் காஞ்சிபுரத்தான். அந்த காவலால் உடை ஒரு உபத்திரவம். வழியிலேயே களைந்தெறிந்தான். வெறும் தோளினால் மோதினான் கதவுகளை. கூர்மையான பித்தளை குமிழ்கள் கிழித்தன அவன் சதையை. கதவுகளில் பதிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சிங்கார கிண்கிணி மணிகள் சிரித்தன அவனுடைய வீண் முயற்சியைக் கண்டு. அவனது தீரத்தை காண ஆசைப்பட்ட மாதிரி அவனுடைய இரத்தம் வெளிவந்து வழிந்தது. கதவு மடையில் என்று திறந்து கொண்டதை அவன் உணர்ந்தான். ஆனால் பார்க்க முடியவில்லை. ஒரே புகை நாற்புறமும் வியாபித்திருந்தது. அது ஒன்றுதான். தாமரை, எங்கே இருக்கிறாய் நீ? தாமரை! பதில் இல்லை. தாமரை, தாமரை! தண்ணீரில் மூழ்கியவனைப் போல திணறியது காஞ்சிபுரத்தானுக்கு மூச்சு. துழாவி துழாவி முன்னேறினான். காலில் தட்டுப்படுவது? தாமரை! அள்ளி அணைத்தான். தோளில் சாத்தி கொண்டு திரும்பி பார்த்தான். வந்த வழி அடைபட்டு விட்டது. அக்னியின் செங்கோல் அங்கே. எதிர்ப்புறம் உப்பரிகைக்கு செல்லும் படிக்கட்டு ஒன்று தென்பட்டது. நெருப்பு, நெருப்பு! தண்ணீர் கொண்டு வா! மணல், மணல்! நகருங்கள், மேலே விழும்! தேங்காய் மூட்டை சிதறிய மாதிரி வெளியே குரல்களின் குவியல். நிமிட நேரம் தயங்கினான் காஞ்சிபுரத்தான். ஒத்தாசை வருகிறதே. ஒத்தாசையா? அல்ல, உயிருக்கு உயிரானவளை பறிக்கத்தான் அது வருகிறதா? பாய்ந்து சென்றான் உப்பரிகைக்கு. படிகள் வழியே தாவினான். நடுவழியில் ஒரு சாளரம். திறந்த கதவின் வழியே பார்த்தான். அடர்த்தியான புல்வெளி. குதித்தால் தாங்கிக் கொள்ளும். தாமரையை தோளில் அணைத்தவாறே குதித்தான். நெருப்பு பிடித்திருந்த பகுதிக்கு மறுபுறம் இந்த இடம் இருந்தது. அரவம்தான் கேட்டது. ஆனால் ஆட்கள் வரவில்லை. மெல்ல கிடத்தினான் மங்கையை. கவலையுடன் அவள் கேசத்தை விலக்கின அவன் விரல்கள். தாமரை, தாமரை! நல்ல வேளை, தீக்காயம் எதுவும் தெரியவில்லை. வெறும் அச்சத்தினால் மயக்கமுற்றிருக்கிறாள் போலும். தூரத்தில் ஒரு அழகு குளம் தெரிந்தது. ஒரு கை தண்ணீர் தெளித்தால் போதும், எழுந்து விடுவாள். குளத்தை நோக்கி பாய்ந்தான். உள்ளங்கைகளில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவன் நிமிர்ந்திருப்பான். இதோ இங்கே, இப்படி வாருங்கள். கிடத்தப்பட்டிருக்கும் தாமரையை கண்டுவிட்டான் எவனோ ஒருவன். திமுதுமுவென கூட்டம், ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். வழி, வழி! மன்னர் அவர்களுக்கு வழி! ஓஹோ, அவர்தான் கிருஷ்ணப்பரா? அவள் ராணி. அந்த கிழவன்தான் ரகுநாதன் என்ற அயோக்கியன் போலும். தாமரையின் மயக்கம் தெளிந்து விட்டது. துவள்கிறாள். பெயருக்கு ஏற்ற கொடி போல தாங்கிக் கொள்கிறாள் சேடி பெண்ணொருத்தி. அரச பரிவாரம் முன்னே நடந்தது. கூட்டம் பின் தொடர்ந்தது, தாமரை உட்பட. எங்கே போகிறார்கள் இவர்கள்? எதற்காக? சற்று போகவிட்டு பின் சென்றான் காஞ்சிபுரத்தான். தீ விபத்தை தடுத்து விட்டார்கள் அதற்குள். காலடியில் தண்ணீர் சேறு, அணைந்த நெருப்பின் அமங்கல நாற்றம். கொலு மண்டபத்தின் கூட்டத்தோடு காஞ்சிபுரத்தான் கலந்த சமயம் ரகுநாதர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதோ இவள்தான் அரசகுமாரி தாமரை, பார்த்து கொள்ளுங்கள். ஆதாரம். ஈட்டி போல குத்தியது அந்த எதிர்குரல். காஞ்சிபுரத்தான் கண்ணை துடைத்து கொண்டான். பெரிய பெத்துவா? அவருக்கு அருகில் அவருடைய மகள் தெய்வநாயகியா? பட்டணத்து எஜமானர் பேசுவதை அவன் செவிகள் உன்னிப்பாய் கேட்டன. மீண்டும் சொல்கிறேன், இதோ என் அருகேயுள்ள தெய்வநாயகிதான். சிங்காவரத்தின் சிம்மாசனத்துக்காக பிறந்தவள். மாடசாமி, இப்படி வா, உனக்கு தெரிந்ததை சொல்லு மக்களுக்கு. அலி மாடசாமி முன்னே வந்தான். ஸ்ரீரங்கத்துக்கு சென்றிருந்தோம் அடிமைகள் வாங்குவதற்காக. ஒரு கிழவன் இவர்களை விற்றான். இந்த ஊர் அரசரையும் ராணியையும் குழந்தையையும் ஒரு மதம் பிடித்த யானை மலை சரிவில் உருட்டிவிட்டதாகவும், குழந்தை மட்டும் தப்பியதை யாரும் கவனிக்கவில்லை என்றும் சொன்னான். அரசகுமாரி என்று அறிந்தது முதல் அருமை பெருமையுடன் வளர்த்து வருகிறார் எஜமானர். எண்ணங்கள் மின்னின காஞ்சிபுரத்தான் உள்ளத்தில். ஆதாரமில்லாமல் பெரிய பெத்து போராட மாட்டார். இந்த சிங்காவரம் மன்னனும் கிழவனும் மோசடிக்காரர்கள். என்னென்னவோ தந்திரங்கள் செய்து தாமரையை கடத்தி வந்தவர்கள். அவளை ஒழித்து கட்ட முயன்றவர்கள். பெரிய பெத்துவின் உதவிக்கு விரைய முயன்றன அவன் கால்கள்.
தடுத்தது பெரிய பெத்துவின் பேச்சொன்று. என் அடிமை ஒருவனுக்கு தெரியும் இவள் மீது நான் எத்தனை அன்பு வைத்திருந்தேன் என்று. ஒருமுறை இவள் உடல் நலமில்லாதிருந்தாள். வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். எனக்கு உயிரே வெறுத்து விட்டது. விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்ளவிருந்தேன். துரதிருஷ்டவசமாக இப்போது அவன் சுமத்ராவுக்கு சென்று விட்டான். இல்லாவிட்டால் அதையெல்லாம் சொல்வான். பின்னடைந்தான் காஞ்சிபுரத்தான். பெரிய பெத்து சொல்கிற மாதிரி எதுவும் நடைபெற்றதில்லையே. நியாயம் தங்கள் பக்கம் உள்ளவர் பொய்யை துணைக்கு அழைப்பானேன்? கிழவர் ரகுநாதரின் முகத்தில் கேலி புன்னகை தவழ்ந்தது. அலி மாடசாமியை நோக்கி வீசினார் ஒரு கேள்வி. யாரோ விற்றிருக்கலாம், எவரோ வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் பெண்தான் சிங்காவரத்தின் அரசகுமாரி என்பதற்கு என்ன ஆதாரம்? சரியான கேள்வி, சரியான கேள்வி. கூட்டத்தின் ஆரவாரம் உற்சாகத்துடன் கிளம்பியது. ஆடம்பர அலங்காரத்துடன் இருந்த தெய்வ நாயகியை காட்டிலும் எளிமையும் அமைதியும் திகழ்ந்த தாமரையிடமே அவர்களின் அனுதாபம் திரும்பியது. நான் சொல்கிறேன் பதில் என்றார் பெரிய பெத்து. சிங்காவரம் அரசகுலத்தின் கொடியில் சித்தரித்திருப்பது என்ன? தாமரைப்பூ. சிங்காவரம் மன்னர்களின் முத்திரை மோதிரத்தில் செதுக்கி இருப்பது என்ன? தாமரைப்பூ. சிங்காவரத்தின் செங்கோலில் பொறித்திருப்பது என்ன? தாமரைப்பூ. இதோ அரசகுமாரியின் கையை பாருங்கள், என்ன பச்சை குத்தியிருக்கிறது. ஆ என்று வியந்தது கூட்டம். தாமரைப்பூ, தாமரைப்பூ. ஒருவருக்கு ஒருவர் கிசுகிசுத்து கொண்டார்கள். தன்னம்பிக்கையுடன் ரகுநாதர் சிரித்தார். இந்த பட்டணத்து பெரியவர் சொல்லுவது முற்றிலும் உண்மை. இதோ மன்னரின் செங்கோல். கிருஷ்ணப்பரின் செங்கோலை கூட்டத்தினருக்கு காட்டினார். இதோ சிங்காவரத்தின் கொடி. வீரன் ஒருவனின் கரத்திலிருந்து கொடியை பறித்து காட்டினார். இதோ முத்திரை மோதிரம். ராணி சென்னம்மாவின் விரலிலிருந்து உருவி காட்டினார். இவைகளில் தாமரை பூவின் சின்னம் இருக்கின்றன, உண்மைதான். ஆனால் வேண்டுமென்றே சிறிது இடைவெளி விட்டார். பிறகு வெறும் தாமரை பூ மட்டுமல்ல, தாமரை தண்டை ஒட்டினார் போல 2 தாமரை இலைகள். ஒரே ஒரு இலை அல்ல, 2 இலைகள். தாமரையின் கையை பிடித்து தூக்கி உயர்த்தி காட்டினார் கூட்டத்தின் முன்பு. அரசகுமாரி கையிலும் பச்சை குத்திருக்கிறது. ஒரு தாமரை பூவும் 2 தாமரை இலையும். போட்டிக்கு வந்திருப்பவளின் கையிலும் அப்படித்தான் இருக்கிறதா? தயவு செய்து யாராவது பார்த்து சொல்லுங்கள். எனக்கு கண் பார்வை போதாது. வெடித்து எழுந்தன 100 குரல்கள் ஒரே வினாடியில். இல்லை இல்லை, ஒரே ஒரு இலைதான் இருக்கிறது. மோசடி, பித்தலாட்டம், இவன் சூழ்ச்சிக்காரன். அமர்க்கலம், குழப்பம், ஒரே இரைச்சல். தளபதியொருவர் வாளை உருவிக்கொண்டு முன்னே பாய்ந்தார். ராஜ துரோகிக்கு தண்டனை. தடுத்தார் ரகுநாதர். வேண்டாம், விட்டுவிடு. மதிப்புக்குரிய விருந்தாளி, அவரும் அவருடைய குமாரியும். முடிசூட்டு விழா வரையில் நமது அரண்மனையில் தங்கியிருக்கட்டும். வசதிகள் செய்து கொடு. பெரிய பெத்துவின் பெரிய உடம்பு ஆடிக்கொண்டிருந்தது அவமானத்தாலும் சீற்றத்தாலும். தெய்வ நாயகியோ கூனி குறுகிவிட்டாள். இயல்பான நிதானம் விடைபெற ஆத்திரம் பேச்சை குளற வைக்க பெரிய பெத்து சொன்னார். முடிசூட்டு விழாவுக்கு கட்டாயம் வருவேன், ஆனால் விருந்தாளியாக அல்ல. அடிமையை கைப்பற்ற போகும் ஆண்டையாக. அந்த தாமரையின் முதுகிலே பே பே என்று சூடு போட்டிருக்கும், அதை மறந்து விடாதீர்கள். ரகுநாதரே, என்றைக்கு இருந்தாலும் அவள் என் அடிமை, நினைவிருக்கட்டும். உடனே பெரும் ஆரவாரம் கேட்டது. மூடு வாயை, அரு அவன் நாக்கை. இவன் முதுகில் சூடு போடுங்கள் முதலில். பல குரல்களுக்கு இடையே கிண்ணென்று ஒரு ஓசை. பவுன் நாணயம் ஒன்று வந்து விழுந்தது பெரிய பெத்துவின் காலடியில். யாரோ ஒரு குடிமகன் கர்ஜித்தான். பொறுக்கிக்கொள், நீ அன்று கொடுத்த காசை. நாங்களே பிச்சை எடுக்கிறோம், எங்கள் இளவரசி மீது கை வைக்காதே. ஆமாம் ஆமாம், இந்தா இந்தா. நங் நங் டிங் என்று 8 திசைகளில் இருந்தும் பறந்து வந்து விழுந்தன காசுகள். பெரிய பெத்துவை பணத்தாலேயே அர்ச்சிக்கிற மாதிரி இருந்தது அந்த காட்சி. பொறுக்கிக்கொள், ஓடு. மக்களின் ஆவேச கட்டளைகள். தெய்வ நாயகி மெய் நடுங்கினாள். அப்பா, போய்விடுவோம், வாருங்கள் அப்பா. வேறு வழி இல்லை. பெரிய பெத்து திரும்பினார். ஆனால் கடைசி சூளுரை உரைத்துவிட்டுத்தான் சென்றார். இன்று கூட்டத்தை காட்டி என்னை துரத்தி விடலாம், ஆனால் விரைவில் வருவேன். கம்பெனிக்காரனின் பீரங்கி துணையுடன். சுத்த வீரர்களானால் அப்போது பதில் சொல்லுங்கள். மக்களின் கேலி நகை அவர்களுக்கு விடை கொடுத்தது. கையமர்த்தினார் ரகுநாதர். அன்பார்ந்த குடிமக்களே, இப்படி எதிர்பாராத ஆபத்துகளும் சூழ்ச்சிகளும் வருமென்று முன்பே நாங்கள் கணக்கிட்டிருந்தோம். சதிகாரர்களை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் அன்புக்குரிய இளவரசியார் முதலே அகழியில் இறந்து விட்டதாக கதை கட்டிவிட்டிருந்தோம். இப்போது ஆபத்துக்கள் அகன்றுவிட்டன.
அரண்மனை சோதிடர்கள் நல்ல நாளும் மங்கள நட்சத்திரமும் கணித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலேயே முடிசூட்டு விழா நடைபெறும். வாழ்க ரகுநாதர், வாழ்க சிங்காவரம் அரச பரம்பரை, ஓங்குக இளவரசியாரின் கீர்த்தி. உதட்டை கடித்து கொண்டு கூட்டத்தின் கோடியில் நின்றிருந்தான் காஞ்சிபுரத்தான். மல்லாந்து சயனித்திருந்தால் தாமரை. பயப்படாமல் இரம்மா, வெளியே காவல் போட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டார் ரகுநாதர். முழங்கால்களை கைகளால் அணைத்து கொண்டு படுத்திருந்தாள் தாமரை. என்னென்ன நிகழ்ச்சிகள்! அவள் உள்ளம் குறுகுறுத்தது. இந்த அனுபவம் புதுமை, ஆனந்தம் புதுமை, இடம் புதுமை, எண்ணம் புதுமை. ஒரே ஒரு உறுத்தல், அவன் எங்கே? எந்த இன்னலிலும் கை கொடுக்கும் இனியவன் எங்கே? பயப்படாதே தாமரை என்று அபயக்குரல் கொடுத்தவன் எங்கே? 108 குழப்பங்கள், ஒவ்வொன்றும் 108 108ஆக கிளைக்கின்றன. தீர வேண்டுமானால் அந்த தீரன் வர வேண்டும். பணிப்பெண் ஒருத்தி உள்ளே நுழைந்து தட்டை வைத்தாள். தாமரை சினுங்கினாள். என்னை தொந்தரவு செய்யாதே, எனக்கு பாலும் வேண்டாம், பழமும் வேண்டாம். என் கையால் கொடுத்தால் கூடவா இளவரசி? யார்? உவகையினால் தாமரையின் கண்ணுக்குள் ஒரு அணை உடைந்தது. பட்டு துணி முக்காட்டை விலக்கிவிட்டு சிரித்தான் காஞ்சிபுரத்தான். அரச யோகம் பழைய நண்பர்களை விரட்டியடிக்குமோ என்று பயந்திருந்தேன். அப்படி சொல்லாதீர்கள். மாந்தளிர் விரல்கள் மெல்ல பொத்தின அவன் வாயை. என்ன யோகம் வந்தாலும், என்ன இன்பம் துய்த்தாலும் அது உங்கள் அன்பினாலும் தியாகத்தினாலும் கிடைத்தது என்பதை நான் மறக்க மாட்டேன். அவள் முன்னே மண்டியிட்டு வணங்கினான் காஞ்சிபுரத்தான். தாங்கள் இனி சிம்மாசனத்தில் செம்மாந்திருக்க போகும் அரசி. தாங்கள் பவனி செல்லும் போது வீதியோரம் நின்று வாழ்த்தொளி எழுப்பும் வழிபோக்கன் நான். பதறி எழுந்து கொண்டாள் தாமரை. கண் முனையில் நீர் கோர்த்தது. என்னென்னவோ சொல்கிறீர்களே, நான் அரசியாவதில் விருப்பமில்லை என்றால் சொல்லுங்கள், இந்த வினாடியே வந்து விடுகிறேன் தங்களுடன். இல்லை இல்லை, தங்களுக்கு உனக்கு என்று பேசவே மாட்டீர்களா? இந்த ரகுநாதர் கிழவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். அரசரின் சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்றினார். மகளையும் மருமகனையும் எதிர்த்து கொண்டு அவர்களுக்கே தெரியாமல் தமது அறையில் 3-4 தினங்கள் என்னை ஒளித்து வைத்திருந்தார். அவர்களை பொறுத்த வரையில் நீ இறந்ததாகவே இருக்கட்டும், காலம் வரும்போது நீ உயிருடன் இருப்பதை சொல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதற்குள் என்னென்னவோ நடந்துவிட்டன. சரி, நான் வருகிறேன். சட்டென்று அவளது பூங்கரம் அவன் இரும்பு கரத்தை பற்றியது. என்னை விட்டு போகாதீர்கள். அறிவிலும் வயதிலும் நான் சின்னவள். எளிதில் எதையும் நம்பி விடுவேன். நீங்கள்தான் என்னை பாதுகாக்க வேண்டும். காஞ்சிபுரத்தான் கனிந்தான். மன்றாடும் அந்த கருவிழிகள் அவன் நெஞ்சென்றும் மன்றத்தில் நின்றாடினவோ. ஒப்புக்கொள்கிறோம் ஒப்புக்கொள்கிறோம் என்றார் கிருஷ்ணப்பர். மடியில் இருந்த வெல்வெட்டு தலையணையை நீவி விட்டன அவர் வீரர்கள். பட்டு குஞ்சரங்கள் தட்டி கொடுத்தபடி சென்னம்மாவை காட்டினார். அவள் வேண்டுமானால் தந்தையை புரிந்து கொள்ளாத குமாரியாக இருக்கலாம். நான் மாமாவை உணர்ந்து கொண்ட மருமகன். நீங்கள் எது செய்தாலும் எங்கள் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை நான் முழுக்க நம்புகிறேன். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த ரகுநாதர் நின்றார். கேட்டுக்கொள் சென்னம்மா, கேட்டுக்கொள். முகத்தை நொடித்தாள் சென்னம்மா. அவள் கடுகடுப்பு இம்மி அளவும் குறையவில்லை. அன்று முதல் நான் சொல்கிறேன், ஆபத்தை வளர்க்கிறீர்கள் என்று. எந்த சமாதானமும் எனக்கு ஏற்காது. மாமனும் மருமகனும் எப்படி வேண்டுமானாலும் குலவுங்கள். அடுத்தபடி என்ன மாமா? கிருஷ்ணப்பர் வினவினார். ரகுநாதர் உடனே சொன்னார், அதுதான் அறிவித்தோமே, மக்கள் முன்னிலையில் முடிசூட்டு விழாதான். என்ன? துள்ளி எழுந்தார் கிருஷ்ணப்பர். பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று படபடத்தால் சென்னம்மா. ரகுநாதர் முறுவலித்தார். எதிரியை அடக்க 2 வழிகள் உண்டு. ஒன்று அவனை ஒழிப்பது, இரண்டாவது நாம் அவன் கட்சியில் சேர்ந்து விடுவது. முதல் வழி முடியவில்லை, இனி இரண்டாவதுதான். சென்னம்மா இறைந்தாள். அதாவது செங்கோலை அந்த சிறுக்கியும் வெண் சாமரத்தை தாங்களும் ஏற்க வேண்டும். குழந்தை குழந்தை, மகளை தட்டி கொடுத்தார் ரகுநாதர். பட்டத்து ராணியாக இருக்கட்டும் அவள். ஒன்றும் குடிமுழுகாது. அவள் வெறும் பொம்மை, அலங்கார பொம்மை. வெறுப்புடன் சிரித்தார் கிருஷ்ணப்பர். எனக்கு அப்படி தோன்றவில்லை மாமா. அந்த பொம்மைக்கு சாவி வேறு எங்கோ, வேறு எவனிடமிருந்தோ இருக்கிறது என்று தோன்றுகிறது. அவர் பேச்சு முறிந்தது. யாரது? யாரங்கே? சாளரத்தருகே ஓடினார் கிருஷ்ணப்பர். திரையை விளக்கினார். என்ன என்ன? யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்தது என்றார் கிருஷ்ணப்பர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.